உலகெங்கிலும் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு கே வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் அகில இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பில்டிங் கட்டுறது அப்படின்றது ஒரு நாட்டின் வளர்ச்சியை குறிப்பதாக இருக்கிறது. இந்த கட்டுனர் உங்களுடைய சங்கத்தின் வாயிலாக எந்த விதமான முன்னேற்றங்களை இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறீங்க? முதலில் தமிழன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கம் என்பது அகில இந்தியாவிற்குமான அனைத்து மாநிலங்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அகில இந்திய அளவில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கம். ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் பொதுச் செயலாளர் இருக்கீங்களா? ஆமாம், நான் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் மாநிலங்களின் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கான இடுபொருள்கள், அதாவது அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் சரிவர கிடைக்கிறதா? இன்றைய தேதியில் சொல்லப்போனால் அதில்தான் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது இன்றைய தேதிகளில், இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு காரணங்கள் இந்த கனிம வளத்துறை மூலமாக இருக்கின்றது. அதை சரி செய்வதற்காக தான் நாங்கள் அரசாங்கத்தை அணுகி எங்களுடைய குறைகளை அவர்களிடம் முறையிட்டுள்ளோம். முக்கியமாக கனிம வளத்துறையில் ஈடுபட்டுள்ள அந்த க்ரஷர் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்க. பட் அரசாங்கம் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கட்டுமானத்துக்கு அத்தியாவசிய தேவை என்று சொல்கிற மணல், அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற செய்தி இருக்குது. அது கட்டாயமாக, ஏன்னா மணல் தான் ஒரு முக்கியமான பொருளை கட்டுமானத்திற்கு ஆகட்டும், எந்த இடத்துல ஃபில்லிங்கில் ஆகட்டும், எந்த ஒரு வேலையை செய்யணுனாலும் கட்டுமானத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு எடுத்தாலே அந்த மணல் இல்லாமல் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு நிலையில் இன்றைக்கி மணல் கோரைகளை எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் பண்ணதுனால, அதனுடைய தட்டுப்பாடு அதிகமானதுனால கல் கோரைகளிலிருந்து எம்சாண்ட் மேனுஃபேக்சரிங் அதிக அளவில் தேவைப்படுகின்ற இந்த காலகட்டத்தினால் இப்போ இதனால் இந்த மலை வளமும் பாதிக்கப்படுகிறது அப்படி சொல்லலாமா? ஏன்னா மலையை உடைச்சி தான் பண்ண போகிறாங்க. இல்லை, மலை வளங்கள்ன்றது எல்லா இடத்துலையும் போயிட்டு மலையை நம்ம உடைக்கிறது இல்லை. அதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய கற்கள், ஹார்ட் ஸ்டோன் சொல்லுவோம், அது மாதிரி ஹார்ட் ஸ்டோன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இதை செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு மலைகளை போயிட்டு உடச்சி எடுக்கிறதே இல்லை. இது மாதிரி கல்லுங்க பார்த்தீங்கன்னாக்கா பயன்படாத கற்கள் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இது பூமிக்கு அடியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. பெரிய பெரிய மலைகளை போயிட்டு எங்கேயுமே உடைக்கிறதில்ல. பெரிய மலைகளை இன்றைக்கி இயற்கை சீரழிவுக்கான பாதையில் இது கொண்டு செல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முக்கியமாக அதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டுள்ளேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு இருக்குனாக்கா, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் 10 அடி கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பாறை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவெல்லாம். ஸோ அந்த இடத்துல தான் அந்த 10 அடிக்கு மண்ணை எடுத்துட்டு அதுக்கு கீழே தான் உடச்சி எடுக்கிறாங்க. பாறைகளை உடச்சி எடுத்து அதிலேருந்து தான் ஜல்லி, எம்சாண்ட் மற்ற பொருட்கள்லாம் அரைச்சி எடுக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது இது இயற்கை சீரழிவுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சொல்லவே கூடாது. ஸோ அந்த திருப்பி அந்த மண்ணை ஃபில்அப் பண்ணி இப்போ நம்ம சிக்கராயபுரம் இது மாதிரி ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மெட்ரோவில் எடுத்த மண்ணெல்லாம் உள்ளே கொட்டி அந்த இடத்தெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இப்போ பப்ளிக் பர்பஸுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மாதிரி அதை திருப்பி ரீயூஸ் பண்ணுற இதில் தான் இருக்கே கண்டி. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய மலைகளை உடச்சி அதெல்லாம் காலி பண்ணால் தான் அது எதுவுமே அது நம்மளுடைய நாட்டுடைய சீர்கேட்டிற்கான ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அது மாதிரி எங்கேயுமே கிடையாது. சரி, இப்போ இந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிற அந்த மணலை பயன்படுத்த தடை விதித்திருப்பது ஏன்? ஆக்சுவலாக அது ஒரு சில தன்னார்வ நிறுவனங்கள், ஒரு சில தன்னார்வ நிறுவனம் இருக்குது, அதில் அப்படி சொல்லிட்டு உள்ளே வரவங்களும் இருக்காங்க. அதையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லணும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒத்து வராத இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் நடத்தி கோர்ட்டுக்கு போகிறது, கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர்ஸ் வாங்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அரசாங்கத்திற்கும் இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார்கள். நான் 2016-18 சென்னை மாகாணத்தினுடைய தலைவராக இருந்தபோது தான் திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த நேரத்தில்
இந்த இஷ்யூ பெருசாக மணல் பிரச்சனை வந்து பெருசாகிட்டு மணலே கிடைக்காத ஒரு பெரிய சூழ்நிலை உருவானப்போ அதுக்கு முன்னாலே எம்சாண்டுக்கு கவர்மெண்ட்டில் வந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் குவாலிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்யூஸ் இருந்தப்போ அப்போது வந்து ஒரு நாள் அனைத்து கட்டுமானத்துறையையும் ஒரு 27 சங்கங்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டம் நடத்தி முதலமைச்சரிடம் கோரிக்கை கொடுத்து அப்போது அந்த எம்சாண்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை வந்து வாங்கிட்டு பிடபிள்யூவில் ஆத்தென்டிகேட்டாக கொடுத்து ஒவ்வொரு எம்சாண்ட் குவாரியும் பிடபிள்யூவில் அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கி தான் அவங்க சேல் பண்ணணும் குவாலிட்டிக்காக அப்படின்ற ஒரு சட்டத்தையும் நிறுவி நாங்கள் பில்டர்ஸ் அசோசியேஷனும் அதில் ஒரு கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் எங்களை அழைக்கின்றார்கள். அனைத்து டிபார்ட்மெண்ட்டை சிஇஸும் அதில் உட்காந்து ஒவ்வொரு கம்பெனியும் சப்மிட் பண்ணக்கூடிய அனைத்து அவங்களுடைய பேப்பர்ஸு டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையுமே செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கோரிக்கையே போயிட்டு செக் பண்ணுறோம். நாட் ஓன்லி ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பண்ணுறது கிடையாது. அவங்களோட கோரிக்கை சென்று அவங்களுடைய அந்த ஒரு சில நாம்ஸ் இருக்குது, அந்த க்ரஷருடைய நாம்ஸ் அதெல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணி அதுக்கு மட்டும்தான் உரிமம் கொடுத்துருக்கோம். கொடுத்து அதுலேருந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு உத்தரவும் அரசாங்கத்தால் இடப்பட்டுள்ளது. அந்த லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு எல்லா கான்ட்ராக்டர்ஸுக்கு பில்டர்ஸுக்கு ப்ரைவேட்டுக்கு கூட வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. எல்லாருக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க விரிவாகவே. அவங்ககிட்ட வாங்க அவங்ககிட்ட தரமான எம்சாண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எம்சாண்டு பிரச்சனையை இன்றைக்கி தேதியில் பார்த்தோம்னாக்கா பெரிய பள்ளம் எடுத்துட்டாங்க, உள்ளே ரொம்ப ஆழம் போயிட்டாங்க. ஏற்கனவே அரசாங்கம் அனுமதித்த அளவை விட அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அது வந்து அந்தந்த தேதியிலே அப்பப்போ சரியான முறையில் கவனித்து அதை சீர் செய்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனை பூதாகரமாக வெடிப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ மணல் பொறுத்த வரைக்கும் தனித்தனி ஆட்கள் தனியார்கள்லாம் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரும் கொள்ளை லாபம் பெறுகிறார்கள், குறிப்பிட்ட அளவை விட அதிகம் வெட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வர்றப்போ தான் அரசு அதை எடுத்தது. அதே மாதிரி இந்த எம்சாண்டு நிலையம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ தனியார்கிட்ட கொடுத்துருக்கீங்க, இதுலேயும் அந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கும்போது அது அரசு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, எம்சாண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எம்சாண்டு மட்டும்தான் பரவாயில்ல, ஜல்லி எல்லாமே இருக்குது. அரசாங்கம் எடுத்து நடத்துறதுன்றது வந்து இதில் வந்து சாத்தியம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா மொத்த தமிழகத்திற்குமான வளர்ச்சியில் இது இல்லாமல் அந்த வளர்ச்சின்றதே வந்து டோட்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதே டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அரசாங்கம் எடுத்து நடத்துறது அவ்வளோ ஈஸியான ஒரு சாத்தியக்கூர்மா உள்ள. இப்போ தனியார் நடத்தலாம், ஆனால் அரசு தனியார் வந்து இன்றைக்கி நம்ம சொல்லலாம் அரசாங்கம் எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சொல்கிறோம். நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள், அரசாங்கத்தோடு இணைந்து செல்லக்கூடியவர்கள் தான். நாங்கள் என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறோமோ எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அரசாங்கம் தீர்த்து வைத்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்பொழுது கூட இந்த கோரை இஷ்யூவில் அரசாங்கம் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் போய் பேசி சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் ஏன்னா நாங்கள் உண்ணாவிரதம் நடத்த போகிறோம் என்று கூறியவுடன் உடனடியாக முதல்வர்கள் கட்டையிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கான ஒவ்வொரு மந்திரியும் அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கோரை ஓனர்ஸையும் எங்களுடைய கட்டுநர் சங்க நிர்வாகிகளையும் அழைத்து பேசி இந்த விளையாட்டத்தை அப் டு மார்ச் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதற்கு முதலில் நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அனைத்து கோரைகளையும் அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு இடத்துல மட்டும் வச்சு நடத்துகிற மாதிரி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்கன்னாக்கா ஒரு 4 இடத்துல ஃபேக்ட்ரி இருந்தால் போதும், ஃபுல் சப்ளை பண்ணிடலாம். இப்போ அரசு எந்த தொழிலை வேணாலும் எடுத்து நடத்தலாம், ஆனால் அதில் வந்து பணியாளர்கள் சேர்க்கும்போது அவங்க எங்களுக்கு நிரந்தரமாக பணி வேணும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருன்றதுக்காக அது செய்யாமல் இருக்காங்களா? இல்லை, அப்படி நிரந்தரமான பணி வேணும்ன்றதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன் ஒர்க்கர்ஸ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம இடத்துலையே இருக்கிற இப்போ நம்ம ஊரில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுனாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களை நியமித்து அந்த வேலையை பண்ணான்னா கட்டாயமாக இன்றைக்கி சாத்தியமே இல்லை. நம்ம இடத்துல இன்றைக்கி வேலை செய்கிறாங்கனாக்கா 75% வந்து ஃப்ரம் அவுட் சைடு அதர் ஸ்டேட்ஸ் தான் கூப்பிட்டு வந்து இங்கே நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேலை நடக்குது. அதுக்கு இப்போ அரசாங்கமே எடுத்து நடத்தணும் போது அவங்கள எடுத்துகிட்டு வந்து நியமித்து வேலை செய்யும் போது அதற்கு காரணம் என்ன? இப்போ நம்ம தொழிலாளர்கள் இல்லை, வட மாநிலங்களில் இருந்தால் வருகிறவர்களை பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஒரு காரணம் சொல்லணும்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னோக்கி 25 வருடங்களுக்கு முன்னால் பார்க்குறதுக்கும் இன்றைய 20, 24, 25க்கு பார்க்கின்ற பொழுதும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி விகிதம் ஏறி இறங்கலாம் அதிகமாக கூட இல்லை, அப்படி சரண ஒரு ராக்கெட் வேகத்தில் போய்கொண்டிருக்கின்ற இருக்கிறது. ஆமாம், ஏறுமுகத்திலே இருக்கின்றது, ராக்கெட் வேகத்தில் போகுது. ஸோ
தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அன்றைக்கி வந்து வேலைக்கு சென்ற நபர்கள்லாம் இன்றைக்கி அவங்களுடைய பசங்கள்லாம் நல்லா படித்து நல்ல ஒரு லெவலில் வேலையில் எந்த ஊரில் எடுத்தாலும் எந்த நாட்டில் எடுத்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் அங்கே போய் வேலை செய்யும்போது அவங்களுடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கிறாங்கனாக்கா, நம்ம அப்பா அம்மா ஏன் கஷ்டப்படணும், நீங்கள் வேலைக்கு போகாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் கூட நிறைய இடத்துல. அதனால தான் இன்றைக்கி விவசாயம் கூட நம்ம இடத்துல வந்து ரொம்ப தமிழ்நாட்டு மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்களா? கட்டாயமாக அதில் எந்தவித மாற்று வேறுபாடு. அதன் காரணமாக தான் குறைந்த கூலிக்கு வெளி மாநிலத்தவங்க வராங்க. அவங்களுக்கும் குறைந்த கூலின்னு சொல்லவே முடியாது. நம்முடைய அரசாங்கம் என்ன நியமித்துள்ளதோ அதை விட 20-30% கூடுதலாக தான் இருக்கும். 20-30% கூடுதலான கூலி தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம். அவங்களுக்கு இங்கே வந்து தங்கறதுக்கான இடம் கொடுக்குறோம். கரண்ட் வசதி, பாத்ரூம் வசதி, அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவ வசதியிலிருந்து அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். இவங்களுடைய வருகை எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலை பாதிக்கும் அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே வர்றவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க, இந்த தமிழ் மண்ணின் குடிமக்கள் ஆகிற நிலைக்கு வந்துடுறாங்க. அப்படின்ற போது அது வந்து தமிழ்நாட்டு அரசியலை பாதித்து விடும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது. அது வந்து மற்ற செக்டாரில் அது மாதிரி சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போது ஈரோடு இதெல்லாம் எடுத்திங்கனாக்கா, நெசவுத்தோடு இருக்கிற இடத்துலலாம் வந்து அவங்க வீடு எடுத்துகிட்டு ப்ரைவேட்டில் போய் வீடு எடுத்து அங்கே தங்கி அவங்களுக்கான அந்த இதுவை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, நேஷ்னாலிட்டி ரெசிடென்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. இடம் மாறி போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க இடம் மாறி போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சைட்டுக்குள்ளே தான் தங்குறாங்க. அவங்கள வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வீடு எடுத்து கொடுத்தோ, ப்ரைவேட்டில் போய் எடுத்து கொடுத்தோ அவங்களுக்கான அந்த ரெசிடென்ஷியல் ஆத்தென்டிகேஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட்லேயே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதே வந்து அவங்கள ஒரு தொழிலாளியாக இங்கே வேலை செய்கிறாங்க, டெம்பரரி தொழிலாளியாக வேலை செய்கிறாங்கிறத நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்க டெம்பரரி தொழிலாளி தான் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லா விதமான இதுக்கும் அவங்க ஊருக்கு போய் தான் கொண்டாடுறாங்க. அவங்க ஊரில் போய் தான் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டில் என்ன கொடுக்குறாங்களோ, வீடு கொடுக்குறதாகட்டும், லோன் கொடுக்குறதாகட்டும், அப்பப்போ ஏதாவது அங்கே பணம் கொடுக்குறாங்கன்னா சொல்லிட்டே போவாங்க எங்கிட்ட, சார் எங்கள் ஊரில் எங்களுக்கு வந்து வீடு அலாட் ஆகுது சார், நாங்கள் ஒரு மாதம் இருக்க மாட்டோம் சார், அதுக்கு பதில் வேறு பேட்ச் அனுப்பிவிட்றோம் சார், அதுக்கு அடுத்தது வேறு பேட்ச் அனுப்பிவிட்டு அவங்க ஊருக்கு போவாங்க. போயிட்டு அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் இங்கே வருவாங்க. ஸோ அதனால் அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய இந்த கட்டுமான சங்கத்தில் வேலை செய்யக்கூடிய, கட்டுனார் பிரிவில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு இப்போ கட்டாயமாக சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போ இந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், அவருடைய கல்வியை நீங்கள் மறைமுகமாக பாதிக்கிறீர்கள், மறைமுகமாக அதற்கு தடங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாமா? அது கட்டாயமாக மறுக்கின்றேன். ஏன்னா எந்த தொழிலாளியுமே அவருடைய குழந்தைகளை இங்கே அழைத்து வருவதில்லை. அப்படி குழந்தைகளோடு யாராவது வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் படிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை எங்களுடைய கட்டுனர் சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களும் செய்கின்றார்கள். கட்டுனர் சமுதாயமும் அதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்து செய்கின்றனர். ஒரே இடத்துல இருக்கிறதில்ல அவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரே இடத்துல இல்லாத போது பிள்ளைகள் எப்படி தொடர்ந்து ஒரு இடத்துல படிக்க முடியும்? அதுதான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், அதிகமாக அவங்க வந்து கூட்டின்னு வர்றதே இல்லை. அது மாதிரி வந்து யாருமே பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறதா நாங்கள் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பார்த்ததில்ல. ஏன்னா எங்களுடைய சார்பாக வந்து நாங்கள் போயிட்டு மெடிக்கல் கேம்பெல்லாம் எல்லா சைட்லையும் நடத்துகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் 500 பேர் இருக்க இடத்துல, 300 பேர் இடத்துல எல்லா இடத்துலையும் போய் பண்ணுறோம். எங்கேயுமே சிறு குழந்தைகளையும் நாங்கள் பார்த்ததில்லை. அவங்க வந்து இங்கே கொண்டு வரதில்லை. அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே செட்டில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 99% ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. லேடிஸ் அங்கேருந்து வர்றதே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் எவ்வளோ பெரிய சைட்டில் வேணாலும் போய் பார்க்கலாம். போய் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ள லேடிஸ் இருக்காங்க, அதிகமாக இல்லை, ஒரு 10% இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே லேடிஸ் கிடையாது. லேடிஸ் எல்லாருமே அவங்களுடைய சொந்த இடத்துல இருந்து அவங்களுடைய குடும்பத்தை நிர்வகித்து அவர்களுடைய பிள்ளைகளின் படிப்பையும் அவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் வெளிநாடுகளில் போய் சம்பாதிச்சுட்டு வர மாதிரி சேம். அவங்க யாருமே கூட்டின்னு வரதே இல்லை ஃபேமிலிஸை. இப்போ இந்த நீங்கள் கட்டுமானம் நடக்கிற இடங்களில், கட்டடங்கள் கட்டுற இடத்துல இந்த நிலை இருக்குது. ஆனால் இந்த எம்சாண்ட் தயாரிக்கிற இடங்கள், மலைகளை வெட்டி எடுக்கிற இடங்கள், இந்த இடங்களில் அவங்களுக்கு நீண்ட நாள் வேலை இருக்கும் தானே? ஆமாம். அப்போ அவங்க அங்கேயே அந்த ஏரியாலேயே தங்குவதற்கான அந்த நம்ம தமிழ்நாட்டின் ஒவ்வொரு உரிமையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டாயமாக அவங்களுக்கு உண்டு. குவாரிஸில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான். குவாரிஸ்லாம் இப்போது லேபருன்றது ரொம்ப கம்மியாகி போச்சு குவாரி ஒர்க்கில். ஏன்னா எல்லாமே வந்து
மிஷினரி சிஸ்டம் ஆயிடுச்சு. ஈவன் உடைச்சி எடுக்கிறதுலேருந்து இதுக்கு முன்னால் கல் உடைக்கிறதே வந்து மனிதர்கள் தான் பண்ணாங்க. மனிதனால் தான் உடைக்கப்பட்டது எல்லாமே. அன்றைக்கி வெடி வைப்பாங்க, வெடி வச்சு எடுத்த பிறகு அந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் உடைப்பாங்க, மனிதர்கள் தான் இறங்கி உடைச்சிட்டு இருந்தாங்க. அது மனிதர்கள் உடைப்பாங்க, லேடிஸ் வாரிட்டு போவாங்க. அப்போ குழந்தை தொழிலாளர்களும் இருந்தார்கள், இல்லைன்னு நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. கட்டாயம் அதெல்லாம் வந்து அந்த காலங்கள் வந்து மிகவும் மோசமான காலம் மாறி போயிடுச்சு. அதெல்லாம் மாறி போச்சு இப்பெல்லாம். சரி, ஏன்னா அரசாங்கத்தினுடைய விழிப்புணர்வு மட்டும் இல்லை, இயந்திரமயமானதுனாலும் அதே நேரத்தில் கட்டுநர்களும் இப்போ யாரெல்லாம் லேபருக்கு ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த குழந்தைங்க மேலே ஒரு தனி பாசத்தோடு தான் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜனங்களுடைய மைண்டு மாறி போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பணம் சம்பாதிக்கணும், இவங்களுக்கு கம்மியான கூலியை கொடுத்து பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்டு இருந்து. இப்போ அப்படி கிடையாது. குழந்தைகளை தொழிலாளர்களை வைக்கவே கூடாது அப்படின்றதுல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கிறோம். நாங்களே உள்ளே வரும்போது எங்கள் என்ஜினியர்ஸ் கூட கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் செக் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்கள உள்ளவே அலோவ் பண்ணுறாங்க வேலைக்கு. அதனால் வந்து குழந்தை தொழிலாளர்ன்ற அந்த பேச்சுக்கே இப்போ இடமே இல்லை. இப்போ ஆற்று மணல், அந்த மணலில் கட்டடம் கட்டுவதற்கும் இந்த எம்சாண்டில் கட்டுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. அந்த உறுதித்தன்மை குறைகிறது அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு? ஆக்சுவலாக மணல் வந்து சிம்பிளிஃபைடு. மணலை வந்து எப்படி எடுத்து யூஸ் பண்ணாலும் அது வந்து அந்த குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இதுவாகாது. பட் எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் தரமான எம்சாண்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தாலும் அதுலேயும் நிறைய வகைகள் எல்லாருக்குமே சொல்கிறோம். பட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் பில்டர்ஸ் மேலே இப்போ சொந்தமாக வீடு கட்டுறவங்களும் அவங்களுக்கு தெரியறதில்ல, ஒரு சிலருக்கு தெரியறதில்ல. தெரியாமல் என்ன பண்ணுறாங்கனாக்கா அது கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்றதுனால போய் வாங்குறாங்க. அது மாதிரி வாங்கக்கூடாது. அதுக்காக தான் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆன்லைனில் போய்ட்டு கிளிக் பண்ணாலே எந்த கம்பெனியெல்லாம் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அவங்ககிட்ட எப்படி இருக்குது தரமான எம்சாண்டை இவங்களே செக் பண்ணலாம். அதுக்கான தரக்கட்டுப்பாடு என்னன்றது அதில் கொடுத்துருக்கோம். ஈஸியாக செக் பண்ணுறது எப்படின்றதையும் கொடுத்து. இந்த மலையை வெட்டி எடுக்கும்போது சின்ன சின்ன கற்கள், பாறைகள் எல்லாமே எடுக்கிறீங்க, இந்த எம்சாண்டுன்னு தயார் பண்ணுறீங்க. இந்த எம்சாண்ட்லேயும் தரக்குறைவானதெல்லாம் அது எப்படி? எம்சாண்டுன்றது வந்து எப்படின்னாக்கா ஜல்லி பெரிய பாறாங்கல் இருந்தால் உடைக்கிறோம். ஒரு ஸ்டேஜாக வந்துகிட்டே இருக்கும். உடைக்கும் போது பெரிய ஜல்லி, சின்ன ஜல்லி, அதுக்கு சின்ன ஜல்லி, அதுக்கு சின்ன ஜல்லி, அதில் போட்டு தான் எம்சாண்டுன்னு வரும். அந்த எம்சாண்டுன்னு அரைக்கும் போது மிஷின் அடிக்கிற அந்த ஃபோர்ஸில் பொடி தூளாயிடும். தூசின்றது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து வாஷபிள் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஏர் கம்ப்ரஷர். 2 சிஸ்டம் இருக்குது. ஏர் கம்ப்ரஷரில் அந்த தூசியெல்லாம் தனியாக போயிடும். அதே மாதிரி வாஷபிள்ன்றது அந்த எம்சாண்டு போயிட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வருது. அதுதான் நம்ம கட்டுமானத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த தூசி அந்த ஒரு சில இடத்துல சின்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க நிறைய பேர். அது மாதிரி இடத்துல வாங்கக்கூடாது, பிரிக்க முடியாது. அது வந்து அந்த அளவுக்கு பிரியும். ஒரு 75% பிரியும். அந்த 25% வந்து அதில் அப்படியே அக்குமுலேட் அந்த துகளில் இருக்கும். பட் கொஞ்சம் இருந்தால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் அந்த துகள் தூசி எல்லாம் வந்து அது கழிவு தான் பயன்படல. அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஃபில்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பில்டிங்குடைய ஃபில்லிங் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு அது சிமெண்ட்டோட சேர்த்து ஸ்ட்ரெங்தன் மெட்டீரியல் தான் அதுவும். அது வந்து நீங்கள் இப்போ ரோடு ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுவாங்க, ஒரு 1/2 மீட்டருக்கு. புது ரோடு பண்ணுறாங்கனாக்கா அதில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி தான் எல்லா ஜல்லியோடும் மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணி போடும்போது தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து சூப்பராக வரும். இப்போ இதோட எம்சாண்ட் தேவையில்லை. ஆமாம், இதோட ப்ராசஸ் அந்த வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற நிலையில் உங்களுடைய கட்டுமானத்தோட அந்த நீங்கள் விற்கிறது இல்லை வாங்கிறது அந்த விஷயங்களும் அதிகமாகிடும், விலையும் உயரும்ல. ஆனால் ஆற்று மணல் அது இல்லை. ஆற்று மணல் இருந்தப்போ ஆற்று மணலில் அந்த செயற்கைத்தனமான நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரேட்லாம் வந்து 100 ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த சிஎஃப்டி மணல் வந்து 150 ரூபாய் வரைக்கும் சென்றது. அப்போ தான் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி எம்சாண்ட் யூஸ் பண்ணணும், சாண்டு வந்து கொடுக்க முடியல, எம்சாண்ட் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்சாண்டை வாங்கணும். எம்சாண்டு கட்டுமானத்தில் இன்றைக்கி வரைக்கும் கட்டிட்டு வரோம். எந்த பில்டிங்கும் எந்த இடத்துலையும் சேதாரம் அடைஞ்சது. நீங்கள் இப்போ தானே பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க, என்ன 10 வருஷம் கழிச்சுலாம் தெரியும். இல்லை ஏதோ மோர் தேன் 10 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாலேருந்து கூட யூஸ் பண்ணுறாங்க.
போயிட்டுருக்கு. அதெல்லாம் அது இன்றைக்கி எல்லாமே ஸ்ட்ரென்த் வைஸ் ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ கிடையாது. இப்போ கவர்மெண்ட் பில்டிங், ப்ரைவேட் பில்டிங் எல்லாமே பில்டர்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த பீம் காங்கிரீட் போகிறோன்னா அதுலேருந்து கியூப் டெஸ்ட்டை போட்டு அந்த கியூபை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். கியூபை டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த்து வரலனாக்கா அதை உடைக்கும் போதே அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ளே உடஞ்சி போச்சுன்னா அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக எப்போவுமே M25ன்னு சொல்லுவோம். M25ன்றது வந்து M30 வரைக்கும் கூட வரும். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் தான் ஒரு வேண்டிய, கம்மியான ஸ்ட்ரென்த் வராது. எப்பவுமே சிமெண்ட் வந்து ஒரு 10% எக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் குவாலிட்டி வந்து அந்த அந்த ப்ராப்ளம் இருக்காது. இன்றைக்கும் கட்டக்கூடிய கட்டுமானங்கள் நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எம்சாண்ட் தான் இன்றைக்கி கட்டுற எல்லா பாலங்களும் இன்றைக்கி இதிலலாம் கட்டுறதுனா சிஎம்ஆர்எல் ஃபுல்லாக பண்ணுறாங்கனாக்கா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீம்ஸு ஸ்லாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மீட்டர் 1.5 மீட்டர்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. டெக்னாலஜி மாறுறதுனால வெறும் 30 சென்டிமீட்டர்லேயே வந்து 30 சென்டிமீட்டர் ஒரு அடி அகலத்திலே போதும், 1 அடி திக்னஸே போதும் அப்படின்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எல்லாமே எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் 100 வருடங்களை கடந்து செல்ல வேண்டிய அந்த பாலங்கள் இன்றைக்கி மெட்ரோ ரயிலெலாம் பண்ணுறதெல்லாம் பூமிக்கு அடியில் பண்ணுறதாகட்டும், மேலே பண்ணுறதாகட்டும் எல்லாமே. ஸோ அது ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா கட்டாயமாக அதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடத்தி அதெல்லாம் கட்டாயமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் ஒத்துக்கொண்ட பிறகு தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ உங்களை போன்ற கட்டுநர்கள், கட்டுமானத்துறையில் இருக்கிறவங்க அரசு கட்டடங்களை வந்து ஒரு கவனக்குறைவாக இல்லாமல் அதிகமான வருமானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற நிலையில் அதை தரக்குறைவாக செய்வதாகவும் ஒரு பொதுமக்கள்கிட்ட அந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. இதை நீங்கள் எப்படி நியாயப்படுத்த முடியுமா சார்? அந்த இடத்துல நான் பேசுகிறேன்னா பொதுமக்களுக்கு பொதுவாகவே என்னென்னா ஒரு கான்ட்ராக்டர், ஒப்பந்தக்காரர் அப்படின்னாலே வந்து ஒரு ஏளனமான மோசடிக்காரன்ற மாதிரியும் பார்க்குறாங்க. மோசடி சொல்லும் போதே கான்ட்ராக்டரா, கான்ட்ராக்டரா அப்படியா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களும் மட்டும்தான் தெரியும். அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். எவ்வளோ ஒப்பந்தக்காரர்கள் காணாமல் போயிருக்காங்கன்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தான் அந்த விஷயம்லாம் தெரியும். எத்தனை குடும்பங்கள் வந்து இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறதுன்றதெல்லாம் வந்து ஒன்லி எங்களுடைய சங்கங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்கள் தான் மட்டுமே தெரிய வேண்டிய, பப்ளிக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. பப்ளிக் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. பப்ளிக் அதை கன்வெர்ட்டுமே அது மாதிரி ஆயிடுச்சு. கான்ட்ராக்டர்னா ஒப்பந்தக்காரன்னா அது மாதிரி சொல்லிட்டு ஒப்பந்தக்காரன்றவங்க வந்து நேராக போயிட்டு வீட்டில் இருந்த பணத்தை கொடுத்து இருக்கிற சொத்தெல்லாம் பேங்க்கில் வச்சு அங்கேருந்து வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை கொண்டு வந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் எதுலேயும் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் தொழில் பண்ணுறாங்க. அரசாங்கத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தரக்கட்டுப்பாடு கம்மியாக வேலை செய்கிறோன்னாக்கா அதுக்காக தான் அவங்க வந்து தரக்கட்டுப்பாடு நிர்ணயத்திற்காக அனைத்து டிபார்ட்மெண்ட்லையுமே ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜிலன்ஸ் மட்டும் கிடையாது, விஜிலன்ஸுக்கு தரக்கட்டுப்பாட்டுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு பிறகு தான் அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு கொஞ்சம் அப்படி கைவிட்டு கொடுத்துட்டு தர குறைவான வேலைகள் செய்யலை சார். அவங்கெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார். அந்த ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுற விதமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விதமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு அரசே எடுத்துக்கினாக்கா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈச் பில்லுக்கு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி வந்து சர்டிஃபை பண்ணால் தான் பில்லே பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரிலாம் மக்கள் மத்தியில் இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வருது அப்படின்றதுனாலேயே இப்போ அதுக்கும் இப்போ எல்லா ஒப்பந்தக்காரர்களுக்கும் இப்போ அதனால் பிரச்சனை என்னன்னாக்கா இப்போ வேலை செய்வோம், பில்லு வரும், இந்த மாதத்தில் பாஸ் ஆக வேண்டிய பில்லு 2 மாதம் 3 மாதம் ஆகும். அந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு வட்டி என்ன ஆகும்? அந்த ஒப்பந்தக்காரருக்கு பிரச்சனை இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபீஸர்ஸ் அதுக்கு நியமித்து ஒவ்வொரு கோட்டத்திற்கும் ஒவ்வொரு அதிகாரி நியமித்து அவங்கள செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை வந்து வேணான்னு சொல்லவே இல்லை. அதிகமான அதிகாரிகளை நியமித்து இதனுடைய முறைப்படுத்த டைமை வந்து இது பண்ணி கட் டவுன் பண்ணி முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதை வந்து எந்த இடத்துலையுமே கட்டுனர் துறையில் கட்டுனர்கள், ஒப்பந்தக்காரர்கள், ஏன்னா பிரிட்ஜு கட்டினா சார், பிரிட்ஜு கட்டும் போது எங்களுக்கே மனசுக்குள்ளே இருக்கும் இது மேலே எவ்வளோ பேர் ஜனம் போகிறாங்க, இவ்வளோ பேர் நம்மளும் ஒரு நாள் பயணிக்கிறாங்க. எஸ் கட்டாயமா நம்மளே அதில் பயணிக்கிறோம். நானே பிரிட்ஜெல்லாம் ரயில்வே பிரிட்ஜெல்லாம் கட்டுறேன் சார். நானே அது பிரிட்ஜு நானும் ட்ரெயின் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறேன், எல்லா ரூட்லேயும் போகிறோம். நம்ம பிரிட்ஜு மேலே போகும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம், நம்ம கட்டின பிரிட்ஜா அப்படின்ட்டு அந்த ஒரு தைரியம் வரணும். அப்படின்ற எண்ணம் வந்து எல்லார் கையிலையுமே இருக்கும். யாருமே வந்து அதில் வந்து எங்கேயோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால், அதே நான் சொல்கிறேன் இந்த இடத்துல, யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் அனைத்து கட்டுமானத்துறைக்கும் அனைத்து ஒப்பந்தக்காரர்களுக்கும் கெட்ட பெயர் வருகின்றது என்பதை இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், அது மாதிரி ஒரு சிலர்
பல மாடி கட்டடங்கள் கூட இடிந்து விழுந்ததை பார்க்குறோம். அதாவது கட்டி கொண்டிருக்கும் போதே கூட. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு சிலருடைய அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அதிகார துஷ்பிரயோகம், பேராசை, அதை காசாசை. நம்ம வந்து ஒத்துனே ஆகணும். ஏன்னா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்மளுக்கு இதில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் நம்ம சென்னையில் நடந்தது. அவங்க அப்ரூவல் வாங்கினது அந்த மண் வளத்தை பார்த்து கேட்க அந்த குறிப்பிட்ட அளவு ஒரு 6 மாடிக்கு அப்ரூவலை வாங்கிட்டு அந்த மண் வளத்துக்கு அதுக்காக தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. அவங்க கட்டினது 12 மாடின்னும் போது அது தாங்காது. அது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. அது மாதிரி யாருன்னா பண்ணாக்கா கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள்லாம் வந்து தண்டிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை, அவங்க தப்பு செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னா நாங்களே அந்த நேரத்தில் கட்டண சங்கத்திலே ஒரு குழுவை போட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஐஐடி ப்ரொஃபஸர் மூலயமா அதை நாங்களும் அதை ரிப்போர்ட்டாக எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். அப்போ ஏன்னா இது மாதிரி திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்றதுனால அதுக்காக தான் அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு இன்றைக்கி ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஃபவுண்டேஷன் போடுறாங்க, ஒரு பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சருக்கே வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து சர்டிஃபை பண்ணணும் அப்படின்றத நாங்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழைச்சி அதுக்கு ஓகே பண்ணி அதுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சங்கமாக செயல்படுறீங்க. உங்கள் சங்கத்தில் இருக்கிற கட்டுமான அந்த உரிமையாளர், பொறியாளர்கள் அல்லது முதலாளிகள் கூட ஒரு சிறப்பான கட்டடத்தை கட்டினாங்க எங்கள் சங்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு நீங்கள் எந்த கட்டடத்தை எதாவது சொல்லுவீங்க? நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி குறிப்பிடனா நிறைய இருக்குது. நிறைய கட்டடங்கள் இருக்குது. கிரீன் பில்டிங் பேஸ் பண்ணி நிறைய கட்டடங்கள் கட்டுறாங்க. கிரீன் பில்டிங்னால் லைட்டிங் உள்ள எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணாமல், ஏசி யூஸ் பண்ணாமல், அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு கட்டக்கூடிய கட்டடங்கள் கிரீன் பில்டிங் கட்டடங்கள்னு சொல்கிறோம். இது முந்தைய காலத்து மாதிரி ஆமாம், எஸ். வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் எப்படி கட்டப்பட்டதோ அதுபோல் இப்போவும் வந்து கட்டத்துக்கான முன்னேற்பாடுகள் எடுத்துக்கிறது. அதுக்காக தான் நாங்கள் அரசாங்கத்தோட ஃபைட் பண்ணி இதுக்கு முன்னால் வந்து அந்த 10 அடி தான் ரூஃபோடி ஹைட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே ஹைட்டு கிடையாது, 10 அடிக்கு மேலே இல்லை. நாங்கள் அதான் அரசாங்கத்தோட ஃபைட் பண்ணோம். 12 அடி கொடுக்கணும், 12 அடி கொடுத்தா தான் நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த வெப்பம் குறையும், ப்ளஸ் வென்டிலேஷன் எல்லாமே வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே பண்ணணும். அந்த டோட்டல் ஒரு 3 ஃப்ளோர்ஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னா 3 ஃப்ளோர்ஸ்ன்றது 10 மீட்டருக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ போக முடியாது. பேஸ்மெண்ட்டோடு சேர்த்து எல்லாம் வரும்போது மேலே பேரப்பட்டோடு சேர்த்து 10 மீட்டர்ன்றது அதிலே சரியாக போச்சு. 4 மாடி கட்டடத்தை 3 மாடி தான் கட்ட முடியும் அப்படின்னு ஆமாம், 10 மீட்டர். இப்போ அதை வந்து 12 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, 3 மாடி தான் அலௌடு, ஆனால் 12 மீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து உங்களோட இப்போ சங்கத்தில் உள்ளவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த கட்டடத்தை நான் சிறப்பாக கட்டினேன், அதில் வசிக்கிறவர்கள் அல்லது அதை பயன்படுத்துகிறவர்கள் முழு நிறைவோடு இருக்கிறார்கள்னு எதை சொல்ல முடியுமா? கட்டாயமாக சார், கட்டாயமாக சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கட்டக்கூடிய வீடுகளில் முதன்மையான வசதியாக பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸை எப்படி பக்காவாக பண்ணணும், லீக்கேஜ் இல்லாமன்றதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறோம். பைப்லைன், சின்ன பைப்லைன்லேருந்து அங்கே எந்த இடத்துல லீக்கேஜ் வரும், டைல்ஸு கீழவே அதுக்கு தேவையான அந்த லீக்கி ப்ரூஃப் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கு மேலே தான் மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு பில்டிங்குள்ளே. அதே மாதிரி கிச்சன் ஏரியாவில் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒயரிங்கில் வந்து இப்போ லோக்கல்லையும் கிடைக்கும், அது மாதிரிலாம் வாங்குறது கிடையாது. ஐஎஸ்ஐலே தரமுள்ள கம்பெனியாக தான் வாங்கி அதை தான் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் பொருளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் மெட்டீரியல்னு இருக்குது. ஒரு வீட்டுக்கோ வெளியவோ எதை பண்ணாலும் ஒரு குவாலிட்டியான பொருளை தான் யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 20 இயர்ஸாவது மெயின்டெனன்ஸ்ன்றது இல்லாமல் இருக்கும். அந்த மினிமம் டைமுக்கு மெயின்டெனன்ஸே வரக்கூடாதுன்றதை வந்து நாங்கள் வந்து அந்த தரத்தை வந்து கட்டாயமாக தேர்ந்தெடுத்து தான் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. அவங்க திருப்பி செலவு ஒரு வீடு வாங்குறாங்கனாக்கா அவங்க வீடு வாங்கிட்டு ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே அதை ரிப்பேர் பண்ணணும், அது கிராக் விட்டு போச்சு, அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இப்போ பில்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த வீடு அவங்களுக்கு விற்கிறனாக்கா எதனா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா கூட அந்த பில்டரே போய் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் கேரண்டி கொடுக்குறீங்க. ஆமாம் சார், அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறேனாக்கா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட வாங்கலாம்,
இவங்க வந்து தரமாக பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கட்டுறதுன்றது வந்து ஒரு சிலர் இன்றைக்கி 4 பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதோட அடுத்த பிஸ்னஸுக்கு போயிடுறவங்க இருக்காங்க. அவங்கள பற்றி நான் பேச வரல. நாங்கள்லாம் காலங்காலமாக அந்த தொழிலில் இருக்கோங்க. 35 வருஷமாக நாங்கள்லாம் காலமாக இருக்கோம். அதில் செகண்ட் ஃபேமிலி, தேர்ட் ஃபேமிலி, அந்த அப்படியே ஜென்ரேஷன் மாதிரி வரதான் இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் வீடு வாங்கினா இப்போ வீடு வாங்கினா அவங்களை தேடி வருவாங்க. அப்படியே வந்து அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும். அது மாதிரி நிறைய கட்டுமான நிறுவனங்கள் சென்னையில் இருக்குது. நாங்களும் அதில் ஒரு நிறுவனமாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ரயில்வேலையும் ஒர்க் பண்ணுறோம். ரயில்வேலாம் இன்றைக்கி வரைக்கும் எந்த பில்டிங் எங்கே பண்ணாலும் எங்கள் மேலே வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக வேலைகளை செய்து கொண்டு வருகின்றோம். ஏன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ன்றது அது ஒரு தனி விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில். இப்போ உங்களுடைய இந்த பணிக்காலங்களில் தமிழ்நாட்டில் 2 ஆட்சியை பார்த்துருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற. எந்த கட்சியின் தலைமையிலான ஆட்சியில் உங்களுடைய தொழில் முன்னேற்றமாக இருந்தது, அரசு உங்களுக்கு உதவி செய்தது, எது செய்யலை அப்படின்னு நினைக்கிறீங்க? சிக்கலான கேள்வி தான் கேட்குறீங்க என்கிட்ட. ஏன்னா ஒரு கட்டுனர் வல்ல சங்கத்தினுடைய ஒரு நிர்வாகியாக அரசியல் சாராமல் பேசுவது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எந்த அரசியல் இருந்தாலும் ஆனால் உங்களுடைய உறுப்பினர்கள் சார்ந்து பேசுகிறாங்க, கட்டாயமாக இருக்காங்க இருக்குது, சார்ந்து இருக்குது. ஒரு சில விஷயங்களில் அந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த கட்டுனர் சமுதாயத்திற்கு தேவையான நிறைய ஆர்டர்ஸ், கவர்மெண்ட் ஆர்டர்ஸை வந்து நாங்கள் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் தான். போன கவர்மெண்ட்டில் நிறைய நாங்கள் கொடுத்துருக்குறோம். பட் எங்களுக்கு தேவையான அந்த ஒத்துழைப்போ எங்களை அழைத்து பேசுவதிலோ நிறைய சுணக்கங்கள் காணப்பட்டது. பட் இன்றைய அரசு வந்தது முதற்கொண்டு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு திட்டம் அறிவித்தார். ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு கிரவுண்டுக்குள்ளே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே லேண்டில் 2 ஃப்ளோர் மட்டும் 2 கிச்சனோட வீடு கட்டினாக்கா டைரெக்டாக பர்மிஷன் ஆன்லைனில் போட்டு அப்படியே பர்மிஷன் நீங்கள் எடுத்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எக்கச்சக்கமான ஒரு சின்ன ஒருத்தர் வீடு வேணும்னா கட்டினா கூட ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினா கூட சென்னைக்குள்ளே ஒரு பர்மிஷன் போட்டு அது வரத்துக்குள்ளே அவர் உண்டுலன்னு ஆகிடுவார். இப்போ அப்படி இல்லை. இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒற்றைச்சாளர முறைன்னு எதுவும் ஒற்றைச்சாளரை முறைன்றது அது தனி. இது வந்து அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அது தேவையான பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸை கட்டிட்டு வீடு கட்டிடலாம் ஒரே மணி நேரத்தில். இன்றைக்கி தேதி வரைக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணி 35,000 நபர்கள், தனிநபர்கள் கிடையாது, அனுமதி பெற்றிருக்கிறாங்க. தனிநபர்கள் அனுமதி பெற்று வீடுகள் கட்டி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கிடையாது. அதே நேரத்தில் ஒற்றைச்சாளரை முறையிலையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு 24 டிபார்ட்மெண்ட்னா இன்றைக்கி 17 டிபார்ட்மெண்ட்டை வந்து 19 டிபார்ட்மெண்ட்டை வந்து இப்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் உள்ள லிங்க் பண்ணிட்டாங்க. லிங்க் பண்ணி அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கோம் அதை. ஏன்னா டிலேவே வந்து அங்கே தான். ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு லேண்டை வாங்குகிறோம், அதை அப்ரூவல் வாங்கணும், அதை கட்டணும், அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ ரெராலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கடந்து ஒரு பில்டரை வீடை கட்டி அவர் சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ள அப்ரூவலுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுனாக்கா அது ஒரு பெரிய டாஸ்க் தான். எவ்வளோ பெரிய அமௌண்ட். ஏன்னா லேண்டு காசு தான் மேஜர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதில்ல, லேண்டு காசு தான் மேஜர். அங்கேயே அந்த பில்டர் வந்து உள்ளே போயிடுவார். ஸோ சரியான நேரத்தில் அப்ரூவல் கிடைக்கலனாக்கா. ஸோ இந்த அரசாங்கம் அதற்கு முன்முயற்சி எடுத்து இப்போ எங்களுக்கு அது மாதிரி ஒற்றை சாளரை முறைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ரெராவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பேப்பர்ஸ் டிலே ஆகுது. அதுக்காகவும் அதிகாரிகளை சந்தித்து எங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கிறோம். அது கூடிய சீக்கிரத்தில் கலைஞ்சு அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் மீட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் வந்து இந்த ஆட்சி நன்றாக இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து யாருக்காகவும் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்லிட்டு பிரிச்சியோ இல்லை அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் இல்லை. நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கைகள் இந்த பில்டர்ஸ் பெட்டர்னிட்டிக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதில் வந்து பில்டர்ஸுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் இப்போ சின்ன சின்ன வீடு கட்டுறவங்கலேருந்து எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் இவங்களை பாராட்டுறோம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதாவது ஆட்சி செய்கிறவர்கள் மேலே ஒரு வெறுப்பு வரும்.
அது வந்து இந்த ஆட்சிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கொஞ்சம் பேசுகிறத கேட்குறோம். இது உண்மைதான் நினைக்கிறீங்களா? சரி, எப்பவுமே ஒரு ஆட்சியாளர்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நான் சங்கத்தில் கூட நான் ஒரு செக்ரட்டரியாக இருக்கேன்னா என்னை பார்த்து ஒரு 10 பேர் பொறாமையில் பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறான், அதை பண்ணுறான், அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்படி தான் எப்பயுமே ஆட்சி கட்டில் உட்கார்றவங்களுக்கு அது மாதிரி இருக்கும். சிறப்பாக செயல்பட்டால் கூட எங்கேயாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவங்க மேலே குறைய சொல்லி அவங்கள வந்து மட்டம் தட்டணும்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் சிறப்பாக பண்ணலாம், அது சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்த எதிர்க்கட்சியும் யாரும் பாராட்ட மாட்டார்கள். அது எல்லாருக்குமே பொதுவானது அது. ஸோ அதனால் அந்த கிரிட்டிசிசம் இருக்கும். அதையும் தாண்டி நாம் சிறப்பாக செயல்பட்டால் நம்முடைய இலக்கை அடையலாம் என்பது தான். இப்போ உங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு புதியவர் உள்ளே வந்துட்டால் அவர் வந்து விரைவாக ஒரு பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்று விடுகிறார், ஒரு உயர்நிலைக்கு வந்து விடுகிறார். அந்த பில்டர்ஸ் அப்படின்னா ஒரு உடனே பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை மக்கள் இருக்கு. கட்டாயமாக அது இல்லை சார். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அது வந்து நிறைய பணம் வச்சுட்டு யாருன்னா உள்ளே வராங்கன்னாக்கா அவங்ககிட்ட ஏற்கனவே ஃபண்ட்ஸ் இருக்கும், இல்லை யாராவது ஃபண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆளுங்க உள்ளே வராங்கனாக்கா அவங்க டக்கு டக்குன்னு ப்ராஜெக்டை பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஒரு அடிமட்டத்திலேருந்து ஒருத்தர் வரணுனாக்கா அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் அது கிடையாது. அவ்வளோ இதுவாகவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷத்துலலாம் அவர் வளர்ந்துட முடியாது. மினிமம் 5 வருடங்கள் அவர் தன்னுடைய நிலையை உழைத்தால் மட்டுமே அவருடைய நிலையை இது பண்ண முடியும். 5லேருந்து 10 வருடங்கள் உழைத்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பான நிலைக்கு வரலாம். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் ஒருத்தருக்கிறான். அந்த ஆண்டவனுடைய துணை இல்லைன்னா யாருமே எதுலையுமே வெற்றி பெற முடியாது சார். அது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. இப்போ இந்த உங்களுடைய தொழிலில் ஒன்றிய அரசு அதோடைய தாக்கம் எதுவும் இருக்கா? அதாவது அவங்களை சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறீங்களா? இப்போ இந்த கோரேஸ் ப்ராப்ளமில் ஒன்றிய அரசுடைய ஒரு சில கட்டுப்பாடுகளினால் அந்த அவங்க போட்டு கட்டுப்பாடுகளை மீறி அந்த கோரை ஓனர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து அந்த கண்ட்ரோல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருந்தது. இப்போ ஒன்றுன்னா ஒரு சிலதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும்போது அதை தீர்ப்பதற்கு உடனடியாக தீர்ப்பதற்கு மாநில அரசாலும் முடியவில்லை. அதையெல்லாம் மத்திய அரசு மக்களுக்கு சாதகமானா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் ஓப்பன் விட்டுருங்க சொல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இந்த கட்டுமான நிறுவனங்களும், ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையே காட்டுது சார். இன்றைக்கி இந்தியா வந்து 5 ட்ரில்லியன் லெவலுக்கு போகணுன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆனால் மட்டும்தான் உலக அளவில் நீங்கள் டாப் ஒன்றுன்னு சொல்ல முடியும். வேறு எதுவுமே பேஸ் கிடையாது. இதுதான் நம்மளுடைய சொத்து எவ்வளோன்னு சொல்லும். அந்த சொத்து எவ்வளோன்னு சொல்கிறத வச்சா நம்ம உலகத்தினுடைய நம்பர் 1 நிலையில் இருக்கிறோன்றது தெரியும். ஆமாம். ஸோ அதுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்லபடியாக நடப்பதற்கு, நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய நாடு உலக அளவில் நம்பர் 1 என்று மாறுவதற்கு நம்முடைய அரசாங்கங்கள் மத்திய ஆகட்டும் மாநில அரசாகட்டும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நல்ல முறையில் நடப்பதற்கு நாங்கள் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். என்ன முடியுமோ அதை வந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்றிய அரசுகிட்ட அதிகமாக இருக்குது, அவங்க செய்யணும். இப்போ ஏன்னா ரெராவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ ஒரு பில்டர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாருனாக்கா அவர் அந்த பணத்திலேருந்து அவரை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து அதுலேருந்து எடுக்கக்கூடாதுன்னே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. வைப்பு தொகை மாதிரி வச்சிடணும்னு சொல்லிட்டு, அப்படின்னும் போது அவர் கடனை வாங்கி தான் அந்த பில்டிங்கை முடிக்கணுன்ற நிலைமை. அதிகமான தொகை தேவைப்படுது. ஆமாம், அதிகமான தொகை தேவைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். அப்போ அவர் கடனாளி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதையெல்லாம் அரசாங்கம் வந்து அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் அந்த பணத்தை எடுத்து அவர் பில்டிங் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பணத்தை எடுக்கலாம். அப்போது அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அது இஷ்யூஸ் இருக்குது. இப்போது சமூக செயற்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நகரம் வர்றது வர, அதாவது இந்த கான்கிரீட் காடுகள், இயற்கையான காடுகள் அழிந்து கான்கிரீட் காடுகளாக எல்லா இடங்கள்லாம் கட்டடங்கள் இருக்கிறது. இது வந்து சரியானது அல்ல, மனித வாழ்வுக்கு சரியானது அல்லன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி, இப்போ மேலை நாடுகள்லாம் எடுத்திங்கனாக்கா நம்ம இந்தியாவை விட அவங்களுக்கு வந்து நிலப்பரப்பு மிகப்பெரியது, அதிகமாக நிலப்பரப்பு. அவங்களது காடுகள் அதிகம் இருந்தாலும்
டெவலப் பண்ணுன்றதுக்காக எக்ஸ்பிரஸ் ஹைவேஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இப்போது இன்றைக்கி 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வண்டி போகலாம் அப்படின்னும் போது ஃபியூல் காஸ்ட்டு கம்மியாகுது. ஃபியூல் காஸ்ட்டு கம்மியாகும் போது அந்த ஸ்பீடு அதிகமாக போக போக அந்த புகை விடுறதும் கம்மியாகும், ஃபியூல் காஸ்ட்டு கம்மி. ஆமாம், காசு குறையும் போது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் உயரும். ஏன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் டீசலும் பெட்ரோலும் இறக்குமதி பண்ணி இங்கே தான் குருடாயில் வெளியேருந்து வாங்கிட்டு வந்தால் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அந்த குருடாயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பணம் வந்து விகிதம் வந்து வளரும். இன்றைக்கி நம்மளுடைய காசு வந்து டாலர் கணக்கில் வீழ்ச்சி அடைக்கிறது முக்கியமான காரணமே வந்து பெட்ரோல் டீசல் தான். ஸோ அதனால் வந்து காடுகளை வெட்டக்கூடாது, மலையை உடைக்கக்கூடாதுன்றத எங்கே முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல மலை இருக்குன்னா, பெரிய மலை இருக்குது, அதை உடைக்கக்கூடாதுனாக்கா ஒன்று டனல் போகிற மாதிரி. இப்போ சிஸ்டம் நிறைய வந்துடுச்சு, டனல் பண்ணலாம், இல்லை ஒரு வே சுற்றி. ஏன்னா அந்த ரோடு சுற்றி போகிற இஷ்யூ தான் இப்போது. இப்போ ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு இடத்துல போகலான்னாக்கா 100 கிலோமீட்டர் ரோடு போதும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். 2 லேன் இருக்க இடத்துல நீங்கள் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் போகிற இடத்துக்கு நீங்கள் அதை 6 லேனாக மாற்றுறீங்கனாக்கா 2 லேனுக்கு பதில் 6 லேனாக மாற்றும் போது 4 மணி நேரத்தில் போகலாம், 5 மணி நேரத்தில் போகலாம். ஸோ அப்போ 50% ஆஃப் தி சேவிங்ஸ் வி ஆர் கெட்டிங். ஸோ அதனால் வந்து சுற்றுச்சூழல் ஆளுநர்கள் சொல்கிறதையும் நம்ம வந்து தூரம் தள்ளி வைக்க முடியாது. அவங்கெல்லாம் போராடுறதுனால தான் இன்றைக்கி ஒரு சில இடங்கள்லாம் காப்பாற்றப்படுது, முக்கியமான இடங்கள்லாம் காப்பாற்றப்படுது. அதுக்கு நம்ம வந்து உள்ளே போக தயாராக இல்லை. பட் நாட்டின் அரிட்டாப்பட்டி உட்பட, ஆமாம், டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நாட்டினுடைய வளர்ச்சி விகிதத்தில் நம்ம அதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். விட்டு கொடுத்தா மட்டும்தான் மேலை நாடுகளோட போட்டியிட்டு நாம் அவர்களை முந்தி வர முடியும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் ஃபியூல் பற்றிலாம் கவலைப்படுறீங்க, ஆனால் இங்கே வந்து இந்த நகரத்தில், சென்னை நகரத்தில் வந்து கட்டடங்கள் அதிகமாக மக்கள் தொகை அதிகமாகி இப்போ வெளியூர் போயிட்டு வரவங்க இந்த விடுமுறை நாட்களில் போயிட்டு வந்தால் அது ஒரு அரை நாள் அந்த டிராஃபிக்லேயே செலவு பண்ண வேண்டிய சூழல் வந்துடுது. கட்டாயமா சார். இதற்கு இப்போ தலைநகரத்தை வேறு இடங்களுக்கு மாற்றுவதோ அல்லது 2 தலைநகரங்களாக்குவதோ அப்படின்ற ஒரு கருத்து உங்களுக்கு ஏற்படுதா இருக்கா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் 2வது கேட்ட கேள்வி சொல்லிடுறேன். 2 தலைநகரங்கள்ன்றது வந்து அது வந்து ஒரு தேவையில்லாத சிக்கல்களை தான் உருவாக்கும் சார். ஏன்னா நிர்வாக சீர்கேடுன்றது உருவாகும். முதல்ல நீதிமன்றங்கள் இருக்கலாம், நீதிமன்றங்கள் வந்து மக்களுக்கு நீதி வழங்குறது, அது வந்து 2 இடத்துல இருக்கலாம், 3 இடத்துல இருக்கலாம், சீக்கிரமாக மக்களுக்கு நீதி கிடைக்கும். பட் தலைமையகம் ஒரு மாநிலத்தினுடைய தலைமையகம் 2-3 இடத்துல இருக்கும்போது இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே ஃபைல்ஸ் எங்கே போகுது, இவங்க மினிஸ்ட்ரி எங்கே இருக்காங்க, பொதுமக்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். இப்போ நான் வந்து ஒரு மினிஸ்டரை பார்க்கணும், ஒரு சீஃப் செக்ரட்டரியை பார்க்கணுன்னா ஒரு இடத்துல இங்கே தான் இருப்பார், இங்கே தான் வரலாம், வந்தாச்சுன்னா அவரை பார்த்துட்டு என் வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு எந்த ஊர்லேருந்தும் மக்கள் நேராக இங்கே வந்துடலாம். இவங்க அது மாதிரி மாற்றினாங்கனாக்கா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. நீங்கள் இந்த நான் திங்கக்கிழமை இங்கே இருப்பேன், செவ்வாய்க்கிழமை இங்கே புதன்கிழமை இங்கே இருப்பேன்னு சொன்னாக்கா அனைவருக்கும் சென்று அடையாதது. ஸோ அதனால் ஒரு இடத்துல மாநிலத்தினுடைய தலைமையகம் எப்படி கலெக்டரேட்னா ஒரு இடம் இருக்கோ அது மாதிரி மாநிலத்தினுடைய தலைமையகம் ஒரு இடத்துல தான் இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு தேவையான பயன்கள் திறம்பட சென்றடையும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அப்போ நெருக்கடி அதிகமாகுது, இந்த மாதிரி எரிபொருள்கள் அதிக செலவாகுது, இப்படி ஒரு சூழல் இருக்குது. அதுக்காக தான் சார் சாலை விரிவாக்கங்கள் முக்கியம். அதுக்கு தான் வந்து கலெக்டரேட் நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து மாற்றி அமைக்கணும். அரசாங்கம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கலெக்டரேட்டில் போயிட்டு முறையிடுறாரு, இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் முறையிடுறாரு, இல்லை வில்லேஜ் முனிசிபிலிட்ட முறையிடுறாரு, அந்த பேப்பர்ஸை முறையாக எல்லாத்தையுமே ஆன்லைன் பண்ணணும் சார். ஆன்லைன் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் சிஸ்டத்தில் அனைவருக்கும் தேவையானதை அந்த ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு அந்த இடத்துல போய் சேர்ந்துடணும். இந்த போகிறது வர்றதை குறைக்கலாம். ஆமாம், கட்டாயமாக. தேவையில்லாமல் வந்து ஒரு கிராமவாசியை வந்து அலைகழிச்சு நீ இங்கே போ அங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்கிறத விட 4 இடத்துக்கு அவனை திருப்புறதை விட அவன் வில்லேஜ்லேயே உட்காந்து அங்கேருந்து அவனுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க ஒன்றையும் கேட்க போக தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க, இல்லை நிலத்துக்கு பட்டா கேட்பாங்க, இல்லை அவங்களுடைய ஜாதியை குறிப்பிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது மாதிரி விஷயங்களுக்காகவே அவங்க எங்கெங்கேயோ சுற்றுறாங்க. பெரிய விஷயங்கள்லாம் இப்போ கோர்ட்லாம் போகிறாங்கன்னா அது அவங்களுடைய சொத்து விவகாரங்கள் இது மாதிரி விஷயம் போவாங்க. அது போய் தான் ஆகணும். அது கூட இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே முடிஞ்சு போகுது. பட் இது மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் வந்து பொதுமக்களை அலையடிக்காமல் அவங்களுடைய வில்லேஜ்லேயே கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி ஆன்லைனில் போடச்சா ஒரு 10 நாள் 15 நாள் அந்த முனிசிப்புடைய வேலை, அந்த ஆர்ஐயுடைய வேலை, அந்த தாசில்தாருடைய வேலை, அவங்களே அதை என்கொயரி பண்ணி அந்த கிராம சிறு தொழிலாளிகளுக்கும் சிறிய குடும்பங்களுக்கும் கிராமத்தில் வசிக்கக்கூடிய
நம்முடைய வாழ்வாதாரங்கள் இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாட்டினுடைய வளர்ச்சி சுபிட்சமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சிட்டிக்குள்ளவே டெவலப் ஆகும். அப்போ தான் அதனால தான் இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வராங்க, சிட்டியை விட்டு வெளியே கொண்டு வராங்க. அதில் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிட்டியை வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி ஆவடிக்கு எடுத்திங்கனாக்கா பூந்தமல்லி, திருமழிசை, திருவேற்காடு எல்லாத்தையும் இணைச்சி பெரிய மாநகராட்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே டெவலப்மெண்ட் வரும். சிட்டிக்குள்ளே முடங்கியிருக்கும், அங்கே போய் லேண்டை வாங்கி நாங்களும் மாநகராட்சியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தைரியமாக அங்கே போய் வாங்குவாங்க, இருப்பாங்க. இன்றைக்கி என்னுடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான். இன்றைக்கி அது வில்லேஜ் கிடையாது, நகரம் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி அதை டெவலப் ஆகும்போது நான் இன்றைக்கி வில்லேஜில் பிறந்து படித்து வந்தவன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொன்னேன், நீ வில்லேஜில் பிறந்து வந்து அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதுவும் நகரமாகி விட்டது. ஸோ அதுபோல் சுற்றி இருக்க டெவலப்மெண்ட் ஒரு 100 கிலோமீட்டர், நம்ம ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே சுருங்கி இருக்காமல் ஒரு 100 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு நகரத்தை உருவாக்கினால் மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும், மக்களும் நிம்மதியாக இருக்கும். இப்போ உங்கள் தொழிலில் இல்லை எல்லா தொழில்களிலுமே பன்னாட்டு நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட தொழில் எப்படி? கட்டாயமாக இருக்காங்க சார். அவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா? இல்லை, அது வந்து பெரிய நிறுவனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதில் கூட சிஎம்ஆர்லாம் எடுத்தோம்னா சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து எப்படின்னாக்கா இப்போ ஜப்பானுடைய இதுதான் மொத்தமாக இருக்குது. அவங்களுடைய ரூல்ஸ் என்னன்னாக்கா அவங்களுடைய கம்பெனி ஒன்று ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கணும். பட் அப்போது நம்மளுடைய இந்தியன் கம்பெனி தான் மெயின் லீட் பார்ட்னராக, நம்மளுடைய இந்தியன் கம்பெனி தான் இருக்கணுன்றது தான் நம்ம இந்தியாவில் ரூல்ஸ் போடுறாங்க. ஆனால் அவங்க மொத்தமாகவே அவங்க வந்து டாமினேட் பண்ண முடியாது. எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ன்ற முறையில் தான் சேர்மரமாக கண்டு அவங்க டாமினேட் பண்ணி அவங்க முழுமையாக வந்து அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து இறங்க முடியாது. எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே அது மாதிரி இறங்க முடியாது. அதுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளும் மிக சிறப்பாகவே வகுத்துள்ளார்கள். அதில் எந்தவித இதுவும் இல்லை. அதனால் வந்து நம்மளுக்கு யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க கூட இணைந்து நாமும் வளரலாம் என்பது தான். இப்போ மற்ற தொழில்கள்லாம் நீங்கள் வந்து இங்கே வேலை செய்யுங்க, உங்களுக்கு வந்து மின் வசதியை நாங்கள் வந்து இலவசமாக தரோம், இடங்களை தருகிறோம், இப்படிலாம் சொல்லி உள்ளே கொண்டு வராங்க. இந்த கட்டட தொழிலில் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தரப்படுகிறதா? அது மாதிரி வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சார். ஒரே ஒரு 0.1% கூட எந்த அரசாங்கத்தாலும் கட்டுநர்களுக்கோ அந்த சமுதாயத்திற்கோ எந்தவித சலுகைகளும் அளிக்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் மற்ற அந்த அப்ரூவல்ஸ் விஷயத்தில் தான் வந்து தே ஆர் ப்ரிப்பேரிங் டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடுகள் எடுக்கிறாங்க. பட் வேறு எந்த இடத்துலையுமே சலுகைகளே கிடையாது. எந்த ஒரு சின்ன இது கூட எங்கள்கிட்ட ஃபீஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் அப்ரூவலே கொடுக்குறாங்கன்றது தான் உண்மை. இன்றைக்கி ரோடு டெவலப்மெண்ட், ஸ்ட்ரீட் லைன் டெவலப்மெண்ட்லேருந்து எங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய லேபருக்கு 1% வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அதையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஈவன் எல்லா பில்டரு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் பில்லுலேயும் அந்த 1% டிடெக்ட் பண்ணி தான் எங்களுக்கு பில்லே பாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பில்டர் பணம் கட்டுறாருன்னா அந்த 1% பணத்தை கட்டின பிறகு தான் அந்த லேபருக்கு வெல்ஃபேருக்காக அதை கட்டின பிறகு தான் அவருக்கு அப்ரூவலே வருது. அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எங்கள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்லி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு அரசாங்கத்தினால் நிறைய உதவிகள் செய்யப்படுகின்றது. சரி, இண்டஸ்ட்ரீஸும் நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகணும். இப்போ நீங்கள் சார்ந்த இந்த தொழிலுக்கு சலுகைகள் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இவர் தலைமையிலான ஆட்சி அல்லது இந்த கட்சியின் தலைமையிலான ஆட்சி வந்தால் எங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு யாரையாவது நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக்கொண்டே இருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றின அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வெகுவாக வரவேற்போம் என்பதை இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். எதுலையுமே மாட்டிக்காமல் தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க? அப்படி இல்லை சார். அரசாங்கங்கள் நாங்கள் கேட்பதை எங்களுக்காக கேட்கவில்லை, எப்போவுமே பொதுமக்களுக்கும் இணைந்து தான் நாங்கள் கேட்குறோம். ஒரு சின்ன 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறாருன்னா அவருக்கும் பயன்படுறதுல தான் நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் அரசாங்கத்தில் இருக்குது. இந்த 3000 முத்துசாமி அவர்களே வந்து வேந்து போயிருக்காரு நாங்கள் கேட்ட சலுகைகள்லாம் கேட்டு. ஏன்னா இதெல்லாம் இப்போ இவ்வளோ சின்னதெல்லாம் நீங்கள் சார் இதெல்லாம் வந்து பப்ளிக் யூஸ் ஆகுது சார், எங்களுக்கு யூஸ் ஆகுதில்லை, சின்ன சொந்தமாக வீடு கட்டுறதுலாம் யூஸ் ஆகுது சார், அதெல்லாம் கொடுக்கணும் சார் அப்படின்றது அவரே வியந்து அதை அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி,
அந்த அளவு தான் நாங்கள் கேட்குறோமே கண்டு எங்களுக்காக நீங்க இந்த நாங்க 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இதையும் கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அந்த அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த அனுமதி இல்லையா? இல்லை அப் டு 3000 கீழே இருந்து அப் டு 3000 கீழே இருந்த எல்லாருக்குமே. அதான் அந்த நாங்கள் சின்னதாக கேட்டதே இன்னைக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட்டருக்குமே கொடுத்துட்டாங்க. G+1 2 மாடி மட்டும்தான், அதுக்கு மேலே போகக்கூடாது, 2 கிச்சன். சரி, முடிவா இந்த ஆட்சியை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா நான்? சரி, ஆட்சியாளர்கள் சிறப்பாக செயல்படும் வரை நாங்கள் அவர்களை ஆதரிப்பதில் எந்த தவறும் இல்லை. அவர்கள் மக்களின் குறைகளோடு சேர்ந்து எங்களுடைய கட்டுனர் சமுதாயத்தினுடைய குறைகளையும் அலசி ஆராய்ந்து எங்களுடைய தொழிலும் சிறப்பாக நடப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தோடு அவர்களை ஆதரிக்கவும் தயாராக இருக்கின்றோம் என்றது இந்த தெரியும். நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி.